ரசத்துக்கே போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரசத்துக்குள்ளேயே போட்டுக்கிறேன். ரசத்துக்கு தேவையான தண்ணி. கை சூடாக இருக்குதுனால கையில் கரைக்க முடியல, அதனால் கரண்டிலேயே கரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சீரகம், மிளகு, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி மிக்சி ஜார்லேயே அரைச்சிட்டேன். இந்த கல் இல்லை, மிக்சி ஜார்லேயே அரைச்சிட்டேன். அதை வந்து இந்த ரசத்துக்குள்ளே போட்டு தாளிச்சிடலாங்க. ரசத்துக்கு அப்படியே நான் உப்பு போட்டாங்க, இதில் உப்பு சேர்த்திட்டேன். நீங்களும் இதில் கடுகு போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் ரசம் நல்லா இருக்குங்க. வாயு ட்ரபிள் இருக்கிறவங்களுக்குலாம் பெருங்காயம் தவறாமல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஜீரண கோளாறு இருக்க சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டே வர்றது இல்லைங்க. பெருங்காயம்லாம் சாப்பிட்டு டேஸ்ட்டே வராது. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி.